ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் தான் உங்கள் வேண்டர் வித் கிரீமின். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்குறோன்னா, ஒரு புது வண்டி, நியூவாக லான்ச் பண்ண வண்டி. என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட் 250 இந்த வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 250cc வருது. பார்த்தீங்கன்னா 26 bhp பவரோட, அப்புறம் 23 Nm டார்க்கோட வருது இந்த வண்டி. வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாகவே இருக்கும். எனக்கு டாமினேட் 400 மாதிரியே மோஸ்ட்லி இருக்குது. டயர் சைஸ் மட்டும் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பேக்கில். பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் நம்ம 300 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 230 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, வண்டியோட பவர் நல்லாவே நம்மளுக்கு வந்து ஃபீலாக தான் நான் சொல்லுவேன். கீர் மாற்றுறது ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் இந்த ஹேண்ட் பார் சொன்னால, ஹேண்ட் பார் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்டேட்டாகவே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது உட்காந்துட்டு ஓட்டுறதுக்கு. வெயிட் எனக்கு என்ன அவ்வளோவா டிஃப்ரெண்ட் தெரியல, நார்மலாக வெயிட் மாதிரி தான் இருக்குது. ஐ திங்க் ஒரு 140 to 150 kg தான் இருக்குன்னு இந்த வண்டி ஓட்டத்தை வச்சு பார்த்தோம்னா. கன்சோல்னு பொறுத்த வரைக்கும் எல்லாமே நமக்கு வந்து டாமினேட் 400 இருக்கிறது தான் எல்லாம் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. வண்டியோட சவுண்ட் அப்புறம் காமிக்கிறேன் லாஸ்ட்டாக. விராஸோட விசிபிலிட்டி ரொம்ப நல்லா தான் இருக்குது. என்னன்னு சொல்கிறது, ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி வண்டி எல்லாமே நமக்கு டாமினேட் 400 மாதிரி தான் கேஸ் இருக்குது. மோஸ்ட்லி அந்த டிஃப்ரெண்ட்டுமே நமக்கு கிடையாது. என்ன கொஞ்சம் பவர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆகுமே தவிர, ஒரு புது வேரியண்ட்டாக விட்டுருக்காங்களே அவங்க. 450cc 250cc விட்டாங்க, 200 கூட விட்டுருக்கலாம். சில ஒரு நல்ல ஒரு இது சொன்னேன். ஃப்ரண்ட் வந்து யூஎஸ்டி ஃபோக்கு தான் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து வழக்கம் போல் 3 ஷாக்கு தான். வண்டியோட அந்த எப்படி சொல்கிறது, அந்த பவர் சவுண்டு சூப்பராக சொன்ன. அந்த ஒரு டர்போ சவுண்ட் மாதிரி வரும் பார்த்தீங்களா இந்த டாமினரில், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வண்டியில். வண்டி வந்து ரொம்ப நான் விரட்ட வரும்ல, ஏன்னா ஃபஸ்ட் சீஸ் இந்த வண்டி போகலை. 726 kilometers தான் ஓடி இருக்கு. அவங்க கேட்கணும் அந்த டர்போ சவுண்டு. லைட்டாக கொஞ்சம் ஊட்டி பார்ப்போம். ரொம்ப இந்த வண்டி எப்படி சொல்கிறது, நல்லாவே போகுது எனக்கு தெரிஞ்சு. இந்த வண்டியோட ஃபியூல் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது 13 liters கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு. நம்மளுக்கு மைலேஜ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 25 to 30 வரும்னு நினைக்கிறேன், கன்ஃபார்ம் வரும். எங்கள் ஃபஸ்ட் சைஸ்லாம் போகல, ஆனால் இது வரைக்குமே அவங்களுக்கு வந்து ஒரு 30-32 வந்துருக்கான். நம்ம ஹைவேல க்ரூஸ் பண்ணுறதோட, ஹைவேல க்ரூஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 32 வந்து கன்ஃபார்ம் கிடைக்கும். 30+ கிடைக்குன்னு நினைக்கிறேன் ஹைவேல நம்ம க்ரூஸ் பண்ணோம்னா. சிட்டிக்கு வந்து கன்ஃபார்ம் 25 to 30 கிடைக்குன்னு நினைக்கிறேன். வந்து நம்ம திரும்பி வீட்டை நிறுத்திட்டு வந்த வழியை பார்த்தே போயிருக்கோம். கன்சோல் போய் நிறுத்திட்டு சொல்கிறேன். பின்னாடி யாரும் இல்லை, ஓனர் தான் உட்காந்துருக்காரு. அந்த பவர் ஃபீல் ஆகுது, பவர் நல்லாவே இருக்குது கேஸ். வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட் 400 இருக்கும் போது ஒரு பவர் நமக்கு கிடைக்குது இந்த வண்டியில். எப்படி சொல்கிறது, நல்லாவே இருக்குன்னு சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சு. போகலாம் அந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு, ஹைவே இருந்தாலும் சரி, சிட்டி யூஸ்னாலும் சரி, ஹீட்டு ஒன்றுமே நமக்கு தெரியாது. டாமினேட் குட் சாய்ஸ்னு சொன்னேன். வண்டி ஒரு பெரிய லுக்குமா நமக்கு தெரியல, ஒரு மான்ஸ்டர் லுக்கு. நம்ம இந்த டிகாட்டி மான்ஸ்டர் மாதிரி லுக்கான நம்மளுக்கு இருக்குது. ஹெட்லைட் நம்மளுக்கு எல்லாமே ஹெட்லைட்டாக இருக்கட்டும், இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும், ரியர் நம்ம பிரேக் லைட்டாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு வந்து எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பிரேக்கிங் நல்லா தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. யூஎஸ்டி ஃபோக்ஸ் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ண தான் சொல்லுவேன். ஒரு பம்ப் விட்டு தானே ஸ்மூத்னஸ் இருக்குது நம்மளுக்கு. இந்த விட நான் வந்து எப்படி சொல்கிறது, இந்த ஃபஸ்ட் சைஸ் நான் வண்டி நான் விரட்ட விரும்பலை. வந்து எப்படி சொல்கிறது, பின்னாடி ஓனர் உட்காந்துருக்கறதுனால அவ்வளோ விரட்ட விரும்பல நம்ம. அப்போ அவருக்கு மனசுக்கு ஏதோ கஷ்டமாயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு முதல்ல. அதோட தான் கன்சோல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த இடத்துல ஓடி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம RPM டேக்கோமீட்ரு, இது வந்து நம்ம ஸ்பீடு எவ்வளோ போகிறோன்னு காமிக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபியூல் அது கொடுத்துருக்காங்க. நான் அப்படியே டைமிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மாடு செட் 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. மாடு எடுத்துட்டோம்னா ட்ரிப் 1, ட்ரிப் 2, ஓடியோ, அவ்வளோதான். செட் இருக்கும்போது தான் ட்ரிப் செட் பண்ணுறதுக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இண்டிகேட்டர் லைட்டு, பரோட லோகோ, இன்ஜின் செக் லைட்ஸு, ஹைபீம் லைட்டு, தென் சைட் சைன் லைட்டு, அப்புறம் ஏபிஎஸ் லைட்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஏன்னா சொல்கிறேன், டாமினேட் 400 கொடுக்குற மாதிரி எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. நியூட்ரல் லைட்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. நியூட்ரல் இண்டிகேட்டர்ஸ்லாம் இங்கே இந்த இடத்துல. அப்புறம் பேட்டரி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்ஜின் சம்மந்தப்பட்ட எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஹெட்லைட் எடுப்பிருக்கு. மற்றபடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹைவிங் லோடிங்னா பாஸு, இண்டிகேட்டரு,
ஹாரனு. இந்த சைடு வந்து நமக்கு லைட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து கில் சுவிட்சு, செல் சாட்டு. ஓகே, எல்லா வண்டியும் ரொம்ப நார்மலாக இருக்குது. ஓகே, சூப்பரான வண்டி. எனக்கு அந்த கேடிஎம் டியூக் 250க்கு காம்படிஷனாகவே விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லாவே இருக்குது. நம்ம எப்படி சொல்கிறது, இன்னும் BS6 வேறு ஓட்டி பார்க்கல. இது டியூக் 250 ஓட்டி பார்த்து நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் சீக்கிரம் ஓட்டி பார்த்துருவோம். எனக்கு இந்த வண்டி ரொம்ப ஸ்மூத்தாக ஃபீல் ஆகுது. ஆனால் ரொம்ப தான் ஓட்டி பார்க்கல நான். இதெல்லாம் சொல்கிறேன், நான் ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஏன்னா இப்போ மார்னிங் ஒரு வீடியோ எடுக்கும்போது திரும்பி SD கார்டெல்லாம் வந்துச்சு, ஆனே ஆகலை. அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது ரெக்கார்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நேற்று நான் வந்து நம்மளுக்கு வந்து வண்டி ஒரு இது காமிக்கிறேன். என்னது சவுண்டு வந்து எதிர்த்தியாச்சு. நான் சொன்னேன் இங்கே வந்து சைட் ஸ்டாண்ட் இருக்குது, ரேட் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு இன்ஜின் செக் தான் அங்கேயும் கொடுத்துருக்காங்க. சைட் ஸ்டாண்டை பாருங்களேன், நல்லாவே ப்ரீமியமாக இருக்குது அந்த சைட் ஸ்டாண்டு. மற்றபடி எல்லாமே இந்த ஃபாஸ்டாக எல்லாமே ப்ரீமியமாக தான் இருக்குது நம்மளுக்கு. அந்த வண்டியோட ஸ்பீடு பேக்கில் நம்ம ஹீரோ தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து நம்ம போன வருஷம் மாடல் இது இருக்குது 220 கொடுக்குறது. இது நேற்ற மாதிரி இல்லை வந்து 130 செக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். பேக்கில் அது ஏன் குறைச்சாங்கன்னு தெரியல எனக்கு. டாமினேட் 400 மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து எனக்கு 19 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் வந்து 100/80 கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, குட்டு. நம்மளுக்கு ஒன்று எப்படி சொல்கிறது, 250க்கான இது கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பேக்கில் 130 போல் ஒரு 150 கொடுத்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. இது வந்து பார்த்தா டியூவல் சேனல் எபிசோட தான் நமக்கு வருது. மற்றபடி இந்த எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தா நமக்கு வந்து 2 சேம்பரோட வருதுல, அதனால் கொஞ்சம் சவுண்ட் நமக்கு அதிகமாக கேட்கும். பாருங்கள், ரொம்ப ரிவ் பண்ண விரும்பல. சவுண்ட் நல்லா கேட்டுன்னு நினைக்கிறேன். அந்த எப்படி சொல்கிறது, ஆஃப் பண்ணிக்கலாம். வண்டியோட நம்ம கீழே அந்த கிராஷ் காட்டுருக்கல, அது கொஞ்சம் நீட்டமாக கொடுத்துருக்காங்க வண்டியோட டியூக் 200ஓட. மற்றபடி இந்த இன்ஜினோட பில்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஒரு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. பவுடர் கோட்டிங் நினைக்கிறேன். ஆமாம், பவுடர் கோட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் அப்புறம் அந்த சைடு இருக்க கேஸ். இன்ஜின் வந்து நமக்கு நார்மல் கிளாஸ் பிளாக்கில் தான் இருக்குது. ஸோ ஹெட்லைட் உங்களுக்கு தெரியும், டாமினேட் 400 மாதிரி இருக்குது. LED ஹெட்லைட்ஸு ஒரு சூப்பர் லுக்காக இருக்குன்னு சொல்லுவேன் இந்த வண்டி. ரொம்ப நல்லா தான் இருக்குது. நீங்கள் வந்து போகலாம். டியூக் 250 இதுவான்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே நல்ல வண்டி தான். பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் தான் இது பண்ணுறது. பார்த்திங்கன்னா 194 வருதான், 2 lakhs கிட்ட தான் வருது. நம்ம டியூக் 250யோட இது வந்து கம்மி தான் ரேட் நம்மளுக்கு. சப்போஸ் உங்களுக்கு டியூக் தான் இருக்குன்னு தோணுச்சுன்னா டியூக் எடுங்க, இல்லை இது கூட எடுக்கலாம். நம்ம வந்து 2 lakh பட்ஜெட்டுக்கு இந்த வண்டி சூப்பரான வண்டி நான் சொல்லுவேன். டியூக் 200ஓட இது வந்து நம்ம 250cc எப்படி சொல்கிறது, ஒரு 50cc அதிகமாக இருந்தாலும் 1,95,94 அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. எடுக்கலாம், நீங்கள் எடுக்கலாம். இது வந்து பார்த்தா இண்டிகேட்டர்ஸ் நம்ம கேடிஎம் இண்டிகேட்டர்ஸ் மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் நம்பி எடுக்கலாம் அந்த வண்டியை. எனக்கு இந்த வண்டியில் ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா இதுதான், பேக் டயர் தான் 130 கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கூட கொடுத்துருக்கலாம் 150 அந்த மாதிரி. பரவாயில்ல, இட்ஸ் குட், நல்லா தான் இருக்குது எல்லாமே. இந்த வண்டி பார்த்தா 2 கலரில் வருது. நம்ம வந்து மேட் பிளாக் ஒன்று, அப்புறமே ரெட் கலரில் ஒன்று வருது. நீங்கள் வந்து எதுனா எடுத்துக்கலாம் அந்த வண்டியில். அவ்வளோ இந்த வீட்டில் இந்த வண்டி பற்றி எல்லாமே சொல்லிட்டேன் நினைக்கிறேன். இது வந்து BS6 வேரியன்ட் தான். இப்படி தான் ஒரு மாதம் ஆகும். ஃபஸ்ட் சர்வீஸ் காசு எல்லாமே சொல்லி வண்டி விட்டு அப்புறம் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டு மறக்காமல் இந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆலில் போட்டுப்பாங்க. அப்போ அடுத்தடுத்து போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன், ஈட், ஸ்லீப், ரைட் அண்ட் ரிப்பீட் அகைன். அடுத்த மேட்ச்சில் பார்ப்போம்.